ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஆர்டருக்காக தான் ரெடி ஆகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பூண்டை வந்து நேற்று நைட்டே உரிச்சு வைக்கணும்னு பார்த்தேன், டைம் இல்லை. அதனால் சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டுத்தையுமே வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டேன், காலையில் உரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் வச்சுருந்ததுனால என்னால் எல்லாத்தையும் அன்றைக்கே பண்ண முடியல. சரி, காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாலை வந்து காய்ச்சிக்கிட்டேன் பாயசத்துக்கு. அதுக்கப்புறம் பூண்டு உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன், சின்ன வெங்காயத்தை ஊற வச்சுட்டேன், தக்காளி எல்லாம் வந்து நறுக்கிக்கலாம் முதல்ல அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கை வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு உருளைக்கிழங்கை அலசி கொஞ்சம் கொஞ்சமாக குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் புளியை வந்து ஊற வச்சுட்டேன் நல்லா வெந்நீரில், ஏன்னா வத்த குழம்புக்கு ரசத்துக்கும் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா அதுதான் முதல்ல செய்யக்கூடிய ஐட்டமாக இருக்கும். வத்த குழம்பு ரசம் வச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பூண்டு உரிக்க தான் எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ பூண்டு தேவைப்பட்டது வத்த குழம்புக்கு. அதே மாதிரி வெங்காயமும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ சின்ன வெங்காயம், இதுவும் நமக்கு உரிக்க வேண்டி இருந்தது. குக்கரில் முதல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பரபரப்பாக செய்யும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஐஷுவும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்ததுனால வீடியோ ஏதோ ஒரு சிலர் தான் எடுத்தோம். பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன் நைட்டே, அதையும் குக்கரில் வேக வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் பத்தூஸ் கிச்சனுக்கு ஒரு பெரிய குக்கர், அப்புறம் பெரிய டபராக்கள்லாம் வாங்கணும், கேரியர் வாங்கணும், ஒரு 25 பேர் பிடிக்கிற மாதிரி அந்த கேரியர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கணும்னு ஐடியா இருக்குது. பொறுமையாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபினான்ஷியல் பட்ஜெட்டும் பார்க்கணும் இல்லையா. பாருங்கள், பீன்ஸு இதெல்லாம் வந்து நறுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு. அது பேர் என்ன, சாம்பார் முதல்ல நான் தாளிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடியே வத்த குழம்பு இறக்கி வச்சுட்டேன், ரசமும் இறக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. இது வந்து சாம்பார். பார்த்தீங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். வழக்கமாக இந்த அடுப்பை வந்து நான் போர்ட்டிக்கோவில் வச்சுருப்பேன். இன்றைக்கி நான் வந்து கிச்சன்லேயே வச்சுன்ட்டேன், ஏன்னா டக்குன்னு என்னால் அங்கேயும் இங்கேயும் போக முடியல. இந்த பக்கம் கேஸு, இங்கே வந்து அடுப்பில் கிச்சன்லேயே வச்சு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார் கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு அப்படிங்கிறதுனால கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார். கடைசியில் கொஞ்சம் குடமிளகாவையும் போட்டிருந்தேன். பாருங்கள், மாங்காய் வந்து புளிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 கிளிமூக்கு மாங்காய் தான். கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது மாங்காய், இனிப்பாக தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு தைரியமாக சாம்பாருக்கு மாங்காவை போட்டுட்டேன். ரொம்ப வாசனையாக இருந்தது, கம்மன்னு. கொத்தமல்லி மட்டும் கடைசியாக தூவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி மாங்காவை போட்டாச்சு. நம்ம ராதிகா எப்பயுமே எனக்கு துணைக்கி இருப்பாங்க, இப்பயும் வந்துட்டாங்க காலையிலே, ஆண்டி நான் கூட இருக்கேன்ட்டு. அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சோடனே இவங்க தான் தோலெல்லாம் உரித்து கட் பண்ணி போட்டாங்க. சாம்பார் ரொம்ப இதுவாக இருந்தது, என்னால் வெயிட் கொஞ்சம் தூக்க முடியல, அதனால் ராதிகா தான் ஹெல்ப் பண்ணா தூக்கி வைக்க. பாருங்கள், இந்த பீன்ஸை நறுக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷியாம் தான். அவ்வளோ பீன்ஸையும் வந்து நறுக்கினா. அப்புறம் வெங்காயம் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ வெங்காயம். வத்தக்குழம்பு பார்த்தீங்களா, இல்லை வத்தக்குழம்பா இது இல்லை, ரசம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வத்தக்குழம்பு, ரசம் வத்தக்குழம்பு. இது மூடி திறந்த உடனே கமன்னு வாசனை ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொடி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வத்தக்குழம்பு ஃபேனு. அந்த பொடி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஸ்கூல் திறந்த உடனே ஒரு வத்தக்குழம்பு செஞ்சு கொண்டு போயிடணும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. குட்டி பொண்ணு ராதிகா தான் எடுத்து வச்சா, நான் தேங்க்ஸ் பாப்பான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வடைக்கு நம்மளது வந்து கிரைண்டர் சின்னது தான், வடைக்கு வந்து போட்டு எடுத்தேன். வடை மட்டும் எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் என்ன தான் நம்ம வந்து பார்த்து பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் குடித்த மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த கிரைண்டரில் 3 ஈடாக போட்டேன், மாவு இருந்தது, சூடாயிடுச்சு. அரிசி மாவும் போட்டேன், கொஞ்சம் என்னன்னு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. பட் நல்லா இருந்தது டேஸ்டெல்லாம். எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் தடியாக, அதாவது முறுமுறுன்னு தான் இருந்தது, எண்ணெய் குடித்த ஃபீலிங். இது வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியலுக்கு, இதான் வறுவலுக்கு நல்லா வதக்கிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ வெங்காயம், ஒரு 1/2 கிலோ தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். நல்லா வேக வச்சு கட் பண்ணியாச்சு உருளைக்கிழங்க, அதை எடுத்து கொட்டியாச்சு.
நல்லா கிரேவி வந்து ரெடியாக இருந்தது. தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு பண்ணது. இவங்க இஞ்சி பூண்டுலாம் கேட்டிருந்தாங்க. முதல்ல ஆர்டர் மாதிரி இஞ்சி பூண்டுலாம் இல்லாமலாம் கேட்கல. ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு 15 பேருக்குலாம் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக வத்த குழம்பு சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து பத்தூஸ் கிச்சன் ஜொமேட்டோவோட இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணலாம். இது பாருங்கள், நல்ல பட்டாணி எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1 கிலோவுக்கு பட்டாணி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன். 4 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கிலோ பட்டாணி, 3/4 கிலோ வெங்காயம், ஒரு 1/2 கிலோ தக்காளி, அந்த காம்பினேஷனில் தான் பண்ணேன். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டதுனால இந்த கலர் வந்து சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது வந்து ஐஷு கிட்ட ராதிகா நான் கலர்றேன் வீடியோ எடுக்கணுன்ட்டு ஓகேன்ட்டு இந்த பெரிய டபராவில் தான் கடறின உருளைக்கிழங்கு எனக்கு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மாற்றி 2 கடாயில் போட்டு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று சொல்லிட்டு கேஸில் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். பெரிய தோசைக்கல்லாக இருந்தால் நம்ம அதில் போட்டு வறுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இவங்க சரிங்களா, மார்க்கெட்டிங் மேனேஜர் ராதிகா. சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கெலாம் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு இதுவும் தக்காளியோடு சேர்ந்து இருக்கும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து வறுவல் இல்லை, பொரியல். வறுவலுக்கு நம்ம தக்காளியெலாம் அவ்வளோ போடவே வேண்டாம். இது வந்து பொரியல். நம்ம தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பாருக்கெலாம் சூப்பராக இருக்கும். இது அப்படியே ஒரு இதில் தூக்கில் போட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி அப்படியே செஞ்சு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஆர்டரப்போ எனக்கு டைம் நிறைய இருந்தது. ஆனால் இப்போ வந்து குவான்டிட்டி அதிகம், டைம் இல்லை. பால் பாயசம் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் திரும்பவும் பால் வாங்கி 2வது தடவை காய்ச்சி பால் பாயசம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 லிட்டர் பால் பாயசம் திரும்ப பண்ணேன். வடை ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு தான் வடை வந்து இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் நான் வடை போட. அதான் சொல்கிறேனே, கோஸ் நறுக்கிறது, அப்புறம் அந்த தோசை ரவுண்டாக வர்றது, வடை, இதெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். வடை சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 45 நான் ஒரு 50 வடை கொடுத்தேன் உங்களுக்கு. எல்லாமே ஒரு 40 மெம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு 46 47 பேர் சாப்பிட்ற மாதிரி தான். இலையே 50 இலைன்னு தான் கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.25 மேலே தான் நான் கொண்டு போய் கொடுத்தேன். ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க அவங்க, டென்ஷன் ஆகலை. ஓகே மேடம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டு சாப்பாடு தான் கேட்டாங்க. ஆக்சுவலாக ஹோட்டல்து வேண்டாம், நம்ம வீட்டில் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வேணும்னாங்க. ஸோ நான் வீட்டு சாப்பாடை தான், சோடா மாவுலாம் போடுறது கிடையாது. எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் வந்து நம்ம வீட்டில் நம்ம எப்படி செய்வோமோ அது. நம்ம வீட்டில் ஒரு 5 பேருக்கு செய்கிறோன்னா இது வந்து எத்தனை பேர் கேட்குறாங்களோ அதே தான். அளவு மட்டும் நம்ம அப்படியே டபுளாக ஆக்கிக்கணும். ஸோ 2 பேரும் உட்காந்து வடை கடைய ஆரம்பித்தோம். வடையை போட ஆரம்பித்தோம். வடையை போட்டு எடுத்துட்டோம். ஐஷு வந்து எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்தா. என்னென்ன இருக்குன்னா, சாதம், அப்புறம் வந்து சாம்பார், வத்த குழம்பு, ரசம், தொகையல், மோர், ஊறுகாய், பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் கோஸு கேரட் பீன்ஸ் பொரியல், அப்பளம், வடை, பாயசம், இது எல்லாமே பண்ணேன். மோர் வந்து பார்த்திங்கன்னா தயிரை தான் கொடுத்துருந்தேன். இதான் நேஷ்னல் பொரியல். வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு, சாதம் 2 இதுவாக டபரவாக கொடுத்துட்டேன். ரசம் வந்து தூக்கில் மாற்றணும். அது கொத்தமல்லி எல்லாத்துக்கும் ஃபைனல் டச்சாக நம்ம ஜானு போட்டுட்ருக்காங்க. சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு. ஸோ ஆட்டோ வந்து அர்ச்சனா மிஸ் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், கொண்டு வந்துடுறேன் மிஸ் அப்படின்னாரு. ரசம் மட்டும் கொஞ்சம் தழும்பிச்சு, ஆட்டோவில் கொஞ்சம் இதுவாகிடுது. 40 பேருக்கு திருப்தியாகவே மேற்கொண்டே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் நான் வந்து பேக் பண்ணேன். ஸோ கேரியர் வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கலாம். அது எவ்வளோ விலை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் இருந்தால் நீங்கள் ஐடியா சொல்லுங்கள் கேரியரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். வாழை, அப்புறம் வந்து பாயசத்துக்கு கப்பு, அப்புறம் எல்லாமே வாட்டர் பாட்டில் எல்லாமே. இது வந்து ஊறுகாய் போட்ட டப்பா,
இது எல்லாத்தையும் பிரித்து காமி ஐஷுன்னு பிரித்து எடுத்திருக்கேன்னா வீடியோ, ஆனால் எல்லாமே டப்பாக்குள்ளே தான் இருக்குது. வடை மட்டும் ஒரு பேசின் மாதிரி ஒன்றுத்தில் போட்டேன். பார்த்திங்களா, தயிர் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் முதல் நாளே கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் பாலை வந்து காய்ச்சி தயிர் தேய்ச்சி வச்சுருந்தேன். நல்லா கெட்டியாக இருந்தது. தண்ணியே விடாமல் தயிரை வந்து தாளித்து கொட்டியாச்சு. தொகையிலும் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்காய் தொகையல் தான். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, உணர்ந்த மிளகா, பெருங்காயம், அப்புறம் வந்து தேங்காய், புளி வச்சுட்டு அரைக்க வேண்டியதுதான். கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் வறுத்துக்கணும். காஞ்ச மிளகா பார்த்திங்களா, சரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொகையல். அதுவும் காரக்குழம்புக்கு தொகையல் வேறு லெவலில் இருக்கும். வடையை தான் வலிச்சு எடுக்கிற ஐஷு. நமக்கு எது வந்து இதுவாக இருக்கோ அதுதான். ஸோ அப்பளம் வந்து கல்யாண அப்பளம் மாதிரி நல்லா பெருசாக இருந்தது. ஒரு பெரிய பக்கெட், அது உள்ள அலுமினியம் ஃபாயிலு, நியூஸ் பேப்பர்லாம் போட்டு இந்த அப்பளத்தை வச்சிட்டோம். அப்புறம் பாயசம் நம்ம வீட்டில் எப்பயுமே ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா நட்ஸ்லாம் நிறைய போடுவேன். அதனால் பாயசம் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அம்மா வந்து நம்ம வீட்டு பொண்ணு யார், நம்ம ராதிகா, அழகாக எல்லாத்தையும் வச்சு அடுக்கி எடுத்துட்டு தாம்பாளத்தட்டில் வச்சு அவள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனான். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பர்த்டே சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.